ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, முகப்பேர் வெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1.9 கிலோமீட்டரில் இருக்க அயனபக்கம் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். எக்ஸாக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்லேயே வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. 1850 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாது டூப்ளெக்ஸ் டைப்பாக பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோடைய மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கும். இந்த மெயின் டோர் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஆகட்டும் சரி, உங்களுக்கு டோர் ஆகட்டும் சரி, ரெண்டுமே வந்து டீ குட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு பெரிய ஹால் வித் டைனிங்கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 விண்டோ, பெரிய சைஸில் விண்டோ கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் ஆகட்டும் சரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30, கரெக்டாக 4:30. எந்தளவுக்கு லைட்டிங் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16.6 x 24 ஃபீட். இது இதனுடைய ஹாலோட சைஸு. ஹால் வித் டைனிங்கோட கொடுத்துருக்காங்க. இது ஸோ டைலோடைய கலரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைட்டிங்கை வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்து காமிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிச்சனில் இருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.6 x 14.6 ஃபீட்டு இது கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது உங்களுக்கு கிச்சனை பொறுத்தளவுக்கும். கிச்சன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரானைட் டாப் தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கிச்சன் வந்து நீங்கள் நல்லா பெரிய சைஸாக இருந்தது உங்களுக்கு. 10 ஃபீட்டு வந்து வித்தும் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14.6 ஃபீட்டு. அப்போனா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கிச்சனுடைய வாஷ் ஏரியா, சர்வீஸ் ஏரியா சொல்லலாம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4.9 x 6 ஃபீட். இது ஸோ இதில் நீங்கள் வார்ட்ரோப், கபோர்ட்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா சூப்பராக ஸ்பேஸோடு இருக்கும் உங்களுக்கு. ஸ்டெப்ஸ் கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பவர் பேக்கப்புக்கு வந்து உள்ள யூபிஎஸ் வைக்கிறதுக்கெலாம் இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் இது. ஸோ இன்கேஸ் வந்து வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெட்ரூமாக இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே பண்ணும்போது அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.6 x 10.6 ஃபீட்டு இந்த ரூமோட சைஸு. இது ஜஸ்ட் வெளியில் வர அளவுக்கு ஒரு பால்கனி டைப்பில் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு காற்றோட்டமாக இருக்கும். வெளியில் உட்கார அளவுக்கு வந்து சிட்டிங் ஏரியாவும் தனியாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒர்க்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் காமிக்கல நான். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஹால் மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆச்சி குளோபல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் இது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து முகப்பேர் டெப்போ இருக்குது இல்லையா, வெஸ்ட் டெப்போ, அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.3 கிலோமீட்டரில் வந்து எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல், வானகர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.7 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, கிரானைட்டில், பிளாக் கிரானைட்டில். அதே போல் SS ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 பெட்ரூம் இருக்குது மேலே. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம். என்கிட்ட இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கன்சிடர் பண்ணுறாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.6 x 14 ஃபீட் இது வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அது ஸோ 95% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5% வந்து நீங்கள் ஓகே சொல்லிட்டாலோ இல்லை வந்து அது பிஃபோராக பண்ணிவிடுவாங்க. அது ஸோ இதான் சைஸு. ஸோ இந்த சைடு வென்டிலேஷன் பாருங்கள் எப்படி இருக்கு. அதுதான் ரோடு, அது 30 ஃபீட் ரோடு. அது
ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துருவோம். எனக்கு என்னவோ நெக்ஸ்ட் பெட்ரூம் தான் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது. ஸோ பால்கனி வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூம் இருக்கும்போது ஸோ இதை வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12.9 இன்ட்டு 11.3 ஃபீட் இது வித் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ஆஸ் எ வாஸ்துப்படி 100% வந்து வாஸ்துப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். இது 1850 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. இதுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேட் இருக்குது. உங்களுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் லைட்ஸு, காமன் லைட்ஸு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 சம்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வர மோட்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே. இப்போ வந்து நம்ம இந்த பெட்ரூமுடைய பால்கனியில் இருக்கோம். இந்த பால்கனியுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ட்டு 2.6 ஃபீட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியிலே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிரிக் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது ரிவர்ஸ் சாண்ட் அண்ட் வந்து எம் சாண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. முகப்பேர், அயனம்பாக்கம், அயப்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளாட்டோ அப்படி இல்லை வில்லா ஹவுஸோ இப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஆஸ் வந்து 100% வாஸ்துவோட இது வந்து இருக்குது. இதனுடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு அப்பார்ட்மெண்ட் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க இந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸை பொறுத்தளவுக்கும். இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6399 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக சைட் விசிட் வரணுன்னாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இது வந்து 3 வீடு தான் இருக்குது. இதுக்கு வந்து கார் பார்க்கிங் இங்கே தான் 3 பேருக்கும் இங்கே தான் கார் பார்க்கிங். ஒரு கார் பார்க் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு 2 பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.